எல்லாருக்கும் வணக்கம். விடுதலை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வந்து வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது தெரியும். சூர்யா அவர்கள் முதல்ல கதாநாயகனா நடிச்சு, மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட படம். அதோட 2ஆம் பாகம் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆச்சு நேத்து. ஸோ பயங்கரமா இருக்குது. படம் அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி சரியா பயங்கரமா உருட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு போய் படம் பார்த்தோம்னா தான் தெரியுது. படம் எடுத்த லொக்கேஷனு, அந்த லொக்கேஷனுக்குள்ள வந்து ஷூட்டிங் எடுக்கிறதுல இருக்கிற கஷ்டங்கள். அதுதான் வந்து இந்த படத்துடைய மெயின் கோர் கான்செப்ட். அத தவிர்த்து இந்த படத்துக்குள்ள வந்து நம்ம பயங்கரமா ஃபீல் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு நோக்கி ஒரு படமா வந்து நம்மளால பார்க்க முடியல. சரி, இந்த படத்த வந்து நம்ப தைரியமா போய் பார்க்கலாமா? இந்த படம் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படம் ரொம்ப நார்மலான ஒரு திரைப்படமாக தான் இருக்கு. உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட புரிதல் இருக்கு. உங்களுக்கு அரசியல் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து திராவிட அரசியல், கம்யூனிஸ்ட் அரசியல், அதுக்கப்புறமேட்டு முதலாளித்துவ அரசியலுக்கு எதிர்ப்பானது, ஜாதி எதிர்ப்புக்கான அரசியல் இப்படிங்கிற அரசியல், அரசியல், அரசியல் அப்படின்னு மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஆட்களா நீங்க இருந்தீங்கன்னா, இந்த படத்த உங்களால வந்து புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் ரசிக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த படத்துல என்ன பெருமாள் அப்படிங்கிற அந்த வாத்தியார், அவரு வந்து அவருடைய பின்பக்க கதை. அதாவது நம்ப விடுதலை 1 பார்ட் 1ல என்ன பண்றாங்க, விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்றதோட வந்து படத்த முடிக்கிறாங்களா? ஸோ அவருக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்கு. அந்த கதை என்ன அப்படிங்கிற அத நோக்கி வந்து கொண்டு போறாங்க. அவருக்குன்னு என்ன குடும்பம் இருந்துச்சு? அவர் எப்பேர்ப்பட்ட போராளியா மாறுனாரு? ஏன் மாறுனாரு? அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரோட வாழ்க்கையில என்ன ஏற்பட்டுச்சு? அப்படிங்கிறது. எல்லா போராளிகளுக்குமே ஒரு கதை இருக்கும். அந்த கதைக்குள்ள வந்து மக்களுக்கான பிரச்சனைக்காக அவங்க போராடி இருப்பாங்க. ஏன் அந்த போராட்டத்துக்குள்ள வராங்க? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு உண்டான பதில இந்த படத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல எனக்கு என்ன இப்போ வந்து பிடிக்கலன்னா, இது ரொம்ப ரொம்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஓரியன்டட் படம் மாரி இருக்கு. இப்போ ஜி5ல வந்து நம்மளுடைய வீரப்பன பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில வந்து வீரப்பன் வந்து ஒரு பக்கம் நல்லவனா சொல்லுவாய்ங்க, ஒரு பக்கம் வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க. 2மே இருக்கும் வீரப்பன பத்திய கதைகளுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து சொல்லப்படுது. இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 30, 40 பேஜுக்கு மேல ஏகப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்டிருக்குது. அவர் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கவரி சேனல்ல வந்து வாய்ஸ் ஓவர் பேசுற மாரி பேசிட்டு இருக்காரு. நெறைய இடத்துல வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது சிங்க்கே ஆகல. சேத்தன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி ஒரு நெகட்டிவான கேரக்டர் நடிச்சாரோ, அதே மாரி செகண்ட் பார்ட்லயும் நெகட்டிவான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. பட் ஆனா, பயங்கரமான ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்ற அளவுக்கு இந்த படம் எனக்கு மனசுக்கு நெருக்கமா இல்ல. அதே மாரி இந்த படத்துல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து விஜய் சேதுபதி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற மாரி வந்தாரோ, அதே மாதிரி படத்துடைய கதையின் நாயகனாகிய குமரேசன் ஆகிய நம்முடைய சூர்யாவோட கேரக்டர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படிங்கிற மாரி மாறிப்போச்சு. இது வந்து முதல்ல என்ன சொல்லியிருந்தார் வெற்றிமாறன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர கிளைமாக்ஸ் சீன் தான் வந்து இன்ட்ரோல வச்சிருப்பாங்க. அந்த பெருமாளுடைய இன்ட்ரோடக்ஷன் அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த போலீஸ்ல அரெஸ்ட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்மிஷனா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் படம் வந்து இந்த விடுதலை பார்ட் 2 தான் வந்து கிளைமாக்ஸ்ல வந்து முடியும் அப்படின்னு. அப்படி எடுக்கப்பட்டிருந்தா இந்த படம் சரியான படம். இது என்ன பிரச்சனைன்னா, படத்த வந்து ஒரு 6 மணி நேரத்த வந்து எப்படி சுருக்குறதுன்னு தெரியாம, தேவையில்லாத லென்த்தியான சீன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அரசியல் அழுத்தத்தினால இவங்க வந்து பேசிட்டு இருக்கிற மாரி தெரியுது. இந்த சித்தாந்தத்த நான் பேசி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்து சில சித்தாந்தங்கள் பேசுறாங்க. அது வந்து சினிமேட்டிக்கா நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஒரே படத்துக்குள்ள தான் நினைக்கிற எல்லா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையுமே பேசி புரிய வைக்கணும் முயற்சி பண்றது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ லாபம்னு ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி தான் நடிச்சாரு. அதுல வந்து முதலாளித்துவத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள, அதே மாரி வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா பஞ்சமி நிலம் அது இதுன்னு சொல்றோம்ல, அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பேசும்போது பாடம் எடுத்துட்டு இருந்தார். எப்படி வந்து ஜெகநாதன் சார் வந்து பாடம் எடுத்தாரோ, அதே மாதிரி வந்து வெற்றிமாறன் இந்த படத்துல வந்து பாடம் எடுத்திருக்கார். இப்ப அசுரன் திரைப்படம் வந்து இதே பஞ்சமி நிலங்கள பத்தி, அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள பத்தி, ஜாதி இழிவ பத்தி தான் வந்து அந்த படம் பேசுச்சு. ஆனா அது வந்து ரொம்ப என்டர்டெயின்மென்ட்டா இருந்தது. ஆனா விடுதலை பார்ட் 2 வந்து அவ்வளவு என்டர்டெயின்மென்ட்டான இடத்த நோக்கி நகரல. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விடுதலை பார்ட் 1ஓட டாக்குமெண்ட்ரி மாரி தான் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துனாலயுமே ரசிக்க முடியாது. விஜய் சேதுபதி தன்னுடைய கேரக்டர் வந்து எந்த அளவு நல்லா பண்ண முடியுமோ, அந்த அளவு பண்ணியிருக்காரு. சூர்யா அவருடைய கேரக்டர் சின்ன கேரக்டரா வந்திருந்தா கூட அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. சேத்தன் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து தமிழ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த நம்ப அ என்ன படம்னா அது, டானாகாரன் படத்த வந்து இயக்குன தமிழ் இருக்கார்ல, அவரு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அ ஜிவிஎம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ராஜீவ் மேனன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த கேரக்டர சின்ன சின்ன கேரக்டர் அது எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு படத்த பார்க்குற ஃபீல் வரல. படத்தோட லொகேஷன்ஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப சிரமங்களுக்குள்ள வந்து கேமரா ஒர்க்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அது தெரியுது. கிராபிக்ஸ் சீன்லாம் வந்து இன்னும் டீட்டெயிலா நல்லா பண்ணியிருக்க முடியும். அது சில இடங்கள்ல சரியா பண்ணாத மாரி ஒரு ஃபீல் வந்துட்டுருக்கு. குமரேசனோட கேரக்டருக்குன்னு ஒரு டெப்த் அது எதுவுமே வந்து இந்த படத்துக்குள்ள இல்ல அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். இதோட படம் 3 பார்ட் வருதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுக்கான லீடே குடுக்கவே இல்ல. இப்ப செகண்ட் பார்ட்டோட படத்த முடிச்சுட்டாங்க. ஆனா, குமரேசனுக்குன்னு ஒரு பேஸே வந்து எதுவுமே இல்லாம, ஏதோ ஒரு தொங்கல்ல படத்த விட்ட மாரி இருக்கு. எப்படி ஆடுகளம் படம் முடியும்போது தொங்கல்ல விட்டாங்களோ, அதே மாரி தான் இருக்குது. பட் ஆனா, ஆடுகளம் படம் வந்து சொல்ல வந்த கான்செப்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா
ரொம்ப பிளெண்ட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்தது. இது அந்த அளவுக்கு இல்ல. இளையராஜா சாருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் சில இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் கூட, பாடல்கள் வந்து அந்த தினமும் பாட்டு, இன்னொரு பாட்டு மட்டும் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மீதி பாட்டெல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கு. பயங்கரமா வந்து ரசிக்கும்படியான ஒரு சூழ்நிலையோ, அது வந்து கொஞ்சம் வின்டேஜ் சம்மந்தப்பட்ட கதையா வரதுனால, அது கொஞ்சம் மேக்கப் ஆகி தெரியுது. பட் நிகழ்காலத்துல நடக்கிற கதைக்கு, அந்த மாரி பாட்ட வந்து இளையராஜா சார் போட்டிருந்தான்னா, சரியா ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. மத்தபடி ஒரு காட்டுக்குள்ள போயி சிரமப்பட்டு ஒரு படம் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே, அந்த படம் நல்ல படம் நம்ம சொல்லிற முடியாது. நம்மள ரசிக்க வைக்கணும். நமக்குள்ள கேள்விகள மட்டுமே எழுப்பிட்டு இருக்கிறது படம் கிடையாது. நமக்குள்ள வந்து ஒரு புரிதல வந்து உருவாக்கணும். என்ன சொல்ல வரேன்னா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்த சொல்லப் போறீங்க அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துக்குள்ள இருக்கிற பேசிக்க சொன்னா போதும். படம் ஃபுல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து என்னமோ வந்து ஒரு போலீஸ்காரங்க அப்படின்னாலே ஒரு கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்த உருவாக்கி, போராளிகள மட்டுமே ஒரு நல்லவங்க மட்டும் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கெட்டவங்களே போராளிகளுக்குள்ள இல்லை அப்படிங்கிற வந்து அதாவது போராளிகளோட பேர்ல கெட்டது பண்றவங்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்துல இங்க வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. சமூகத்துக்காக வந்து கிளர்ந்து எழுகின்ற எல்லாருமே வந்து போராளிகளாக பார்க்கப்பட மாட்டாங்க. தீவிரவாதிகளாக பார்க்கப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன். ஒரு படம் எடுக்கப்படும்போது தராசு 2 பக்கமும் சமமா இருக்கணும். போலீஸுக்குள்ள வந்து குமரேசன தவிர மீதி எல்லாத்தையும் நெகட்டிவான ஒரு கேரக்டரா காட்டி, இப்போ குமரேசன் இன்னும் 2 பேர மட்டும் நெகட்டிவான கேரக்டரா காட்டி, மீதி எல்லாருமே தப்பானவங்க மாரி காட்டிட்டு, போராளிகளுக்குள்ள எவனுமே தப்பானவனே கிடையாது அப்படிங்கிற ஒரு தோற்றத்த வந்து காட்டுறது சரியான விஷயமா தெரியல. ஸோ 2க்கு தராசுக்குமே சரியா வந்து வெற்றிமாறன் இந்த படத்துல ஹேண்டில் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அசுரன் படத்துல ஆதிக்கம் செலுத்துறவங்களையும் காட்டியிருப்பாரு. அதே மாதிரி வந்து ஒடுக்கப்படுகின்ற மக்களையும் வந்து அவர் வந்து காட்டியிருப்பாரு. தராசு சமமா இருந்துச்சு. இதுல வந்து தராசு சமமா இல்ல. ஒரு பக்கம் மேல இருக்கு, ஒரு பக்கம் கீழ இருக்கு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அரசியலுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் வெற்றிமாறனுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. ஒரு பிரச்சார திரைப்படத்த தான் வெற்றிமாறன் பண்ணியிருக்காரே தவிர, நம்ம ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படம் பண்ணப்பட்ட மாரி எனக்கு தெரியல. இது வந்து என்னுடைய புரிதல். மொத்தத்துல இந்த படத்த வந்து ஒரு முறை நீங்க வந்து சிரமப்பட்டு பாத்துற முடியும். அதை தவிர்த்து இந்த படத்த வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸா பார்க்குற அளவுக்கு இந்த படத்துக்குள்ள கதை இல்லை. விஜய் சேதுபதி வந்து பார்ட்ல வந்து நம்ம நடிக்க வச்சுட்டோம். ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் நடிக்க வச்சுட்டோம். நிறைய நாள் அவர் வந்து ஷூட்டிங் வேற வந்துட்டாரு. அதனால அவர வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக ஒரு படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த படம் தான் வந்து விடுதலை பார்ட் 2 அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மஞ்சு வாரியர் கூட அவங்களோட கேரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. வெற்றிமாறன் மேல இருந்த நம்பிக்கையில குருட்டுத்தனமா படம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழுத்தமான கேரக்டர் தான். ஆனா அது ரொம்ப அழுத்தமாக நம்மளுடைய மனசுக்கு நெருங்கவே இல்ல. ஒரு போராளியுடைய எப்படி சொல்றதுன்னா, ஒய்ஃபா நடிச்சிருக்காங்க. ஆனா, அவங்களும் ஒரு போராளி தான். ஆனா, அந்த போராட்டத்துக்கு குணம் இருக்குல்ல, அது ரொம்ப அழுத்தமாக பதிவு அடையல. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே செய்யப்படல அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். மத்தபடி வேற என்ன சொல்றதுக்கு? இவ்வளவுதான் இந்த படத்துக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கணுமா? வேணாமா? இந்த படத்த நீங்க புகழணுமா? புகழக்கூடாதா? இதுக்குள்ள வந்து நெறைய இருக்கு. அரசியல் இருக்கு. அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். அரசியல உற்று நோக்குகின்ற மக்களே தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10,00,000 பேர் தான் இருப்பாய்ங்க. ரொம்ப அழுத்தமா உற்று நோக்குறவங்க. ஸோ அந்த 10,00,000 பேருக்குள்ள கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் புடிச்சவங்க எத்தன பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்து இந்த காலத்துல எடுபட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருமே முதலாளித்துவத்துக்குரிய பிடிக்குள்ள போயிட்டாங்க. எல்லாருமே கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள தான் வேலை செய்றாங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் கூட கார்ப்பரேட் கம்பெனி தான். ஸோ அதெல்லாம் மீறி நம்மளால வேலை செய்யவே முடியாது. ஸோ நம்ம என்ன பேசணுமோ அதுதான் இப்ப இருக்க சமூகத்துக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ அதை வந்து படமா எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு போராளியோடைய வாழ்க்கை பதிவை கொஞ்சம் அழுத்தமாக பதிவு செய்ய முயற்சி பண்ணியிருக்க வெற்றிமாறனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா. ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளோட முடிக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் குளோபலா எல்லாருமே ரசிக்க முடியாத படங்களை வந்து பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு பேப்பர் கிளிப் எடுத்துக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒரு படமா பண்றதை தவிர்த்து கொஞ்சம் கற்பனை வளத்தை வந்து பயன்படுத்தி கற்பனையான கதையாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள ஒரு மக்கள் ரசிக்கும்படியான படங்களை வந்து பண்ணினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் அதிகமாக நேசிக்கிற பல டைரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னா ஆர்ட் ஃபார்ம்ல இருந்து தாண்டி போயிட்டு பொலிட்டிக்கல் ஃபார்முக்கு மாறிட்டு இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்க? நீங்க கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.